வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தையை விமர்சித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவை கூட்டணியின் ஆபத்தான நிலைக்கு அடையாளம் என்று வர்ணித்துள்ளார். அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், சில கட்சிகள் தங்கள் கூட்டணியில் சேர 20 தொகுதிகளும் 100 கோடி ரூபாயும் கோருவதாக கூறியதை குறிப்பிட்ட உதயநிதி, இது கூட்டணியின் போராட்டத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்றார். மாறாக திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒன்றுபட்டதாகவும் வெற்றியடைவதாகவும் அவர் வலியுறுத்தினார். துணை முதல்வராக பதவியேற்கும் தகுதி குறித்து அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு பதிலளித்த உதயநிதி தனது அரசியல் பயணத்தை ஆதரித்தார். இளைஞரணி செயலாளராக இருந்து தற்போது துணை முதல்வராக பதவி உயர்வு பெற்றதற்கு கூவத்தூரில் யாருடைய தயவை நாடியோ அல்லது பணிந்தோ அல்ல, கடின உழைப்பு மற்றும் மக்களின் நம்பிக்கையின் பலன்தான் என அவர் வலியுறுத்தினார். மக்கள் பிரதிநிதியாக தனது பங்கு குறித்து பெருமிதம் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதையும் உதயநிதி எடுத்துரைத்தார். ஸ்டாலின் கட்சித் தலைவராக ஆனதிலிருந்து 7 தேர்தல்களிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். துறையூரில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்து உரையாற்றிய துணை முதல்வர் இதனை தெரிவித்தார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துறையூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திமுக இளைஞர் அணி நூலகம் மற்றும் பெரம்பலூர் நாடாளுமன்ற அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சிவசங்கர், சிவமையநாதன், ரகுபதி, MB அருண் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டம் திமுகவின் ஒற்றுமையையும் அதன் அரசியல் செயல்திட்டத்திற்கான அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தியது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.